நம்ம வீட்டில் பிரியாணினவை நம்ம ரைஸில் தான் செஞ்சுருப்போம். இப்போது நம்ம சம்பா குருணையில் செஞ்சுருக்கோம். ஏன்னா இது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் இதை செஞ்சுருக்கோம். நான் இதை என் பையனுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு பிரியாணி இந்த ஸ்டைலில் செஞ்சு கொடுத்து வரேங்க. வணக்கம், நான் செஃப் சண்முகம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சம்பா குருணை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதில் சிம்பிளாக இருக்கும். அதாவது பிரியாணி செஞ்சால் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. உப்புமாவாக செஞ்சு கொடுத்துருப்போம். உப்புமா சிலருக்கு பிடிக்காது. இது பிரியாணி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்குவோம். நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். நம்ம பட்டை கிராம்பு டைரெக்டாக சேர்க்கல. நம்ம அதை பொடியாக்கி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, மல்லி இலை, மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, காஷ்மீரி மிளகாய் தூள், பட்டை வகைகள் நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம். அதை சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக முந்திரி, இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்குவோம். கேரட், பீன்ஸ், பட்டாணி, தயிர், ஒரு கப்பு சம்பா குருணை எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ மெஷர்மெண்ட்டு, அந்த கப்பில் இருந்து 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்கிட்டோம். மூடி போட்டு வச்சுருவோம். கொதிச்சிட்ருக்கு. இப்போது காய் வெந்துருச்சா செக் பண்ணிவிட்டு நம்ம கோதுமை குருணை சேர்க்க போகிறோம். கோதுமை குருணை நான் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருப்பேன். பாருங்கள், இந்த சைஸில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். பாருங்கள், ஊற வச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இதை இப்போது இதில் சேர்க்க போகிறோம். கோதுமை குருணை வெந்து வந்துருச்சு. இப்போது தம்மு போட்டுருவோம். இதை மூடி போட்டு வச்சுருவோம். இருக்கட்டும், 15 நிமிஷத்துக்கு இப்படி இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. வாவ்! இப்போது இதை கிண்டி விடுவோம்.